எல்லாருக்கும் வணக்கம். இந்த அழைப்பை எடுத்து வந்தது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்ணீரா இந்த படம் வந்து மலேசியாவில் வந்து 30 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேடம் வந்து ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபேமிலி மெலோ ட்ராமா லவ் ஸ்டோரி. சென்சார் வந்து யூ சர்டிஃபிகேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் அட்டம்ப்டாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் பார்த்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் தந்தால் எங்களுக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன டீம் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கோம். ஸோ அதோட உழைப்பு வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது தெரிஞ்சிருக்கும். படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கொடுக்குமாறு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். இந்த மேடைக்கு என்னை அழைத்ததற்கு கண்ணீரா ப்ரொடக்ஷன்ஸும் உத்ரா ப்ரொடக்ஷனுக்கும் மிக்க நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் ஒரு சின்ன தயாரிப்பாளர். ரொம்ப கஷ்டப்பட்டு வாக என்ற படத்தை எடுத்திருக்கோம். என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னன்னாக்கா, இந்த சின்ன தயாரிப்பாளர் சங்கம் வந்து சின்ன சின்ன ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு படம் விற்பனைக்கு தேவையான உக்திகளை தகுந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்கள மேல் கொண்டு வரணும். அப்போ தான் அவங்க வந்து மேலும் சில ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும். சேட்டலைட்ஸ், ஓடிடி, இந்த மாதிரி புது இயக்குநர்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம் நம்ம. ஆனால் புது இயக்குநர்கள் வந்து கடைசி வரைக்கும் இருந்து அந்த ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் சிலர் இருக்க மாட்டேன்றாங்க. சிலர் கடுமையாக உழைச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மேலும் புதிய இயக்குநர்கள் வந்து இது வந்து மனசில் வச்சுட்டு எங்களை போல சின்ன சின்ன ப்ரொடியூசருக்கு தகுந்த நேரத்தில் உதவி பண்ணணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் மேடையில் உட்காந்துருக்கோம் தெளிவோ ஜாம்போன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் தான். ஆக்சுவலாக கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஹரி உத்ராக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக லாபகரமாக வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் கந்தக்கோட்டை ஈகோ 2 படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் படம் ஃபோர்ஸ்னு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் ரிங்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். 2 படம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சின்ன படங்கள் வந்து சின்ன படங்களோ மீடியம் பட்ஜெட் படங்களோ இன்னைக்கு இருக்க நிலைமையில பிஸ்னஸ் பண்ணுறது எடுக்கிறது சில பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணிட்டு இருக்கனால கண்டிப்பாக நான் அடுத்த படங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக இங்கே நல்ல குவாலிட்டியான படங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற வழிகள் நிறைய இருக்கு. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதனால கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த படமும் நல்ல வெற்றி படமாக ஹரி உத்ராக்கு அமையட்டும். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக எனக்கு மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம். கதிரை வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸாக தெரியும். அப்போ அவர் சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து எந்த விஷயமும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அவர் ரீசெண்டாக கால் பண்ணும்போது சொன்னது, சார் படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போதும் சரி, இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்லும் போதும் நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன். எப்படி பண்ணுவீங்க, ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கும்போதே சில விஷயங்கள் நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணி அதை கொண்டு வந்து ரிலீஸ் ஸ்டேஜ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் சொன்னதை இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவர் எதை சொல்லியிருந்தாரோ அதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ வெல்டன் கதிர். ஸோ இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களோட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாட வந்திருக்கீங்க மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட், அப்புறம் நிறைய இங்கே டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம். ஏன்னா ரொம்ப இமோஷனலான ஒரு மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா எங்கள் மாதிரி ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய ஒரு லட்சியம். அது இன்னைக்கு நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் ஹரி உத்ரா சார் அண்ட் ஓஸ்ட்ரோ பாலா சார். தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டு இந்தியன் சினிமா. நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. அண்ட் தேங்க்யூ டு கண்ணீரா டீம். நாங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கோம், மீதி பேர் ஸ்டில் இன் மலேசியா வர முடியல.
வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும். அது என்னோட பொண்ணு ஆதிரா. ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு கழிச்சு தான் அவள் பிறந்தா. ஸோ மீன்வால் மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கதை எழுத ஆரம்பித்தேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கண்ணீரா. ஸோ கதை எழுதி படம் போயிட்டுருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னென்ட், கன்சீவ் ஆகிட்டேன். அப்போது நான் கோ டிரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கதிர் சொன்னாங்க, நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா ஷூட் செட்டு டயரிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தனியாலாம் போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா நான் இப்போ 2 பேராக இருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜி இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி இருக்குது. ஸோ ஹவு கேன் ஐ பி வீக்கர் தென் எனி டைம் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி சம்ஹவ் கண்டினியூ த ஷூட். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை டாட்டர் ஃபார் பீயிங் த ஸ்ட்ரென்த் அண்ட் கிவிங் மீ த என்டியூரன்ஸ் டு கம்ப்ளீட் த ஷூட். அண்ட் அவங்க எனக்கு வரல, மலேசியாவில் இருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் டு ஹர். அண்ட் இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களை பார்க்கக்கூடிய முதல் சந்திப்பு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்ணீரா திரைப்படத்தின் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல அவங்க சிஸ்டர் பேசும்போது பாவம் அவங்க வீட்டுக்காரர் தான் டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ. பாவம் யாரோ ஒருத்தர் மாதிரி அவ்வளோ அழகா பேசினாங்க. மைண்டை வேற டைவெர்ட் பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா? நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னொரு தங்கச்சி பாப்பா, இன்னொரு தம்பி பாப்பா அப்படி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். பட் அதை தாண்டி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் அந்த ப்ரொடியூசரு அந்த ப்ரொடக்ஷன்லேயும் போயிடலாம். இவர் நான் உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தேன், ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் எவ்வளோ ஆகிற மாதிரியே இருந்தார் ஹீரோ. நான் சரி ஓகே ஏதோ ஹீரோவுடைய நண்பராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தான் டைரக்டர் ப்ரொடியூசர்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்லேயே பாருங்க, படத்தை முடிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டையும் முடிச்சு அதுக்கான ஆடியோ லான்ச்சு சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல முடியாது, 3வது பார்ட்டு கூட அவங்க பையன் வச்சு கூட முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதில் பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா, மலேசியாவில் முழுக்க முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ் திரையுலகம் உங்களை வருக வருகன வரவேற்கிறது. அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. மலேசியா வந்து ரொம்ப அழகான ஊர். உண்மையிலே அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மலேசியாவில் வந்து பினாங்கா இருக்கட்டும், லங்காவியா இருக்கட்டும், கேஎல்ஆ இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம ஊருக்கு போன மாதிரி தான் இருக்கும். அங்கே மலேசியாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபாரினுக்கு போகிற மாதிரி ஃபீலே இருக்காது. எல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை எல்லாம் நம்ம மக்களே பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் மலேசியா போயிட்டு வந்தேன்றதுக்காக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டுவீங்கன்னு நினச்சேன். ஏன்னா நேற்று வந்த ஊரில் இருந்து, அதனால அடிக்கடி போகிற ஊர். ரொம்ப அழகாக நம்ம தென்னிந்திய கலைஞர்களை அதிக நிகழ்ச்சிகள் கூப்பிடுறதும் சரி, அதிக படப்பிடிப்பு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாதிரி அழகாக பார்த்துக்கிற ஊர் வந்து சிங்கப்பூர், மலேசியா மக்கள். அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து பண்ற 3வது திரைப்படம் இது கண்ணீரா. கண்ணீரா வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சா வந்து இங்க பிரசாத்ல வந்து நாங்கள் பண்றோம். அது மட்டும் இல்லாம மலேசியாவில் வந்து பண்ண ஒரு படம் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நாங்கள் பண்ற அளவுக்கு அந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டஃப்பான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன். இந்த வாய்ப்பை வந்து கதிரவன், மோர் ஃபோர் ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ அவங்க டீமுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் பாலகங்காதரன் சார், இந்த ப்ராஜெக்டை வந்து முதல்ல நாங்கள் போயிட்டு மலேசியாவில் படம் பார்க்கும்போது, ஸோ இந்த படம் என்னவா இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட இது எப்படி வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு படைப்பாக இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அப்படின்றத தெரியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அப்போ நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணும்போது படம் வந்து மியூசிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக
இந்த படம் இருக்கும். ஏன்னா சமீப காலத்தில் வந்து சின்ன திரைப்படங்களில் வந்து பாடல்கள் வந்து யாருமே அதிகமாக விரும்பி கேட்கறதில்ல. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலே வந்து சொல்லணும்னா பாடல் ஃபுல்லாக ஹரிமாறன் சொல்லி இசையமைப்பாளர் பண்ணியிருக்காங்க. ஸோ கதிரவன் சாரோட ரைட்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இந்த படத்தில் மியூசிக்கலாக ஒரு லவ் ஸ்டோரி எப்படி வந்து ஒரு லவ் ரொம்ப கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ சோஷியல் மெசேஜ் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு படமாகவும் ஒரு எமோஷ்னலாக ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாக வந்து தொடர்ச்சியாக நிறைய சின்ன திரைப்படங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த கண்ணீராவும் எங்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இன்னும் இந்த படத்தில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு எங்கள் கூட இருந்து இவ்வளோ வேலையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து செய்யக்கூடிய எல்லா சப்போர்ட்டும் கொடுத்த கண்ணீரா படக்குழு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியாவில் தான் இந்த டீம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி ஒரு மால் ஆகட்டும் ஒரு நார்மல் சிங்கிள் ஸ்க்ரீனில் கூட இன்றைக்கி வந்து ஒரு ஷோ வாங்கி நம்ம ஒரு சின்ன திரைப்படங்களை கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி இப்படி ஒரு படைப்பை வந்து இன்றைக்கி திரையரங்களை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற நம்ம மோர் ஃபோர் ப்ரொடக்ஷன்ஸில் கதிரவன் சார். ஸோ என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ஒரு படைப்பை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல எந்த அளவுக்கு நம்ம கூட சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு தெரில. ஸோ மலேசியாவில் வந்து எதுவுமே தெரியாது, பிளாங்காக முதல்ல நான் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஒரு இடத்துல கூட வந்து அவர் டைரக்டர் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டிங்கும் அவங்க மேடமும் அவங்கள தான் பார்த்தாங்க. இருந்தாலும் வந்து எந்த விதமான நம்ம சஜஷன் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணாங்க. அந்த அக்செப்ட் தான் வந்து இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ இது வந்து மலேசியாவில் வந்து அவங்க ஒரு ஃபெஸ்டிவலாக மலேசியாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ரிலீஸ் பண்ணதில் இந்த படத்துக்கு நிறைய ரிவ்யூஸ்லாம் நல்ல ஒரு ரேட்டிங்ஸோடு எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இப்போ இது தமிழ்நாட்டிலையும் அதே ஒரு வெற்றியும் அதே ஒரு ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். மீதி இன்னும் ப்ரெஸ் ஷோ அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் படம் நிறைய படங்களை சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வளர்ந்து வரதுக்கு ஒரு உதவியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு நியாயமான விமர்சனத்தை கொடுத்து படம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா உதவிகளும் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு தருணம் எனக்கு. ஏன்னா இந்த சினிமா துறையில் நிறைய ஜாம்பவார்கள் இங்கே என் முன்னுக்கு உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க மத்தியில் நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப முதற்கண் வணக்கம். பிகாஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு பாலமாக தான் நீங்கள் எங்களுக்கு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணும்போது நிச்சயமாக இந்த படத்துக்கு மக்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நான் பெரிதும் எதிர்பார்க்குறேன். ஸோ இங்கே வந்திருக்கிற விஐபிஸ் எல்லாருமே ஹேமபிரகாஷ் சார், ரோபோ சங்கர் சார், கே ராஜன் சார், ஆர்வி உதயகுமார் சார், அதுக்கப்புறம் நம்மளுடைய பேரரசு சார், எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கிற யாராச்சும் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இது எங்களுடைய முதல் முயற்சி, ஒரு முதல் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன் சார்கிட்ட சொன்னேன், நம்ம என் கூட சேர்ந்து தயாரித்த உத்ரா ப்ரொடக்ஷனை சார்ந்த ஆர் உதயகுமார், ஹரி உத்ரா. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சார் எப்படி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவா ஸ்பீச் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாலா சாரும் அவங்களும் சொன்னாங்க, சார் கொஞ்சம் பேசுங்க, நீங்க இயக்குனர் ஹீரோ, ஸோ கொஞ்சம் பேசுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பழமொழி இருக்கு, அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்ட்டுன்னு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடல் கடந்து இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு திரைத்துறைக்கு எங்களுடைய படமும் ஒரு சின்ன ஒரு கருவியா இருக்கணும், பங்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடலை தாண்டி இங்கே வந்திருக்கோம். திரவியம் தேடுறது, திரவியம் வந்து பணம் மட்டும் கிடையாது, மக்களுடைய அன்பு, ஆதரவு, அந்த சினிமா துறையில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு படம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரொடக்ஷனை நான் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணேன். சார் ஹரியுத்ரா அவர் வரதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தொடங்கிட்டோம். ஸோ அது ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனல்னா, அவங்க என்னுடைய ஒய்ஃப் கௌசல்யா வந்து அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் இல்லைன்னா கொஞ்சம் இந்த சொசைட்டியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும், அது அறிந்தும் அறியாமலேயும் நம்மள தாக்கும்.
ஸோ அப்போ ஒரு சின்ன கேப் விழுவும் போது அப்போ நான் சொன்னேன், லைக் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டைவர்ட் பண்றதுக்கு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஏன் நான் ஒரு கதை எழுதுறேன், ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி இதுல இருந்து வெளியாகிறதுக்கு உனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நீ செய்யுமா, பிரச்சனை இல்லை, நீ கதை எழுதி நம்ம பார்ப்போம் அப்படி படமா கன்வெர்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாசத்துலயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கிரிப்டை. கேட்கும் போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கதையா இருந்துச்சு. ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இதை நம்ம படமா பண்ணலாம், பட் எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அப்ப அந்த டைம்ல படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் நம்ம சார் இன்னும் வரல உள்ளுக்கு பிக்சர்ல பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அப்படி வீட்டுக்கு போனோன்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ண பாசிட்டிவ், குழந்தை வரப்போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2வது குழந்தை வரப்போறாங்க அப்படின்ட்டுன்னு. இப்ப நான் கொஞ்ச நேரத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னது 2வது குழந்தையா அப்படின்ட்டுன்னு. அப்ப அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்குள்ள வந்து 2 கரு இருக்கு, ஒண்ணு இந்த குழந்தை, இதுக்கு முன்னுக்கு வந்த அந்த கண்ணீரா கதை அந்த கரு. ஸோ எப்போதுமே எனக்கு வந்து கண்ணீரா தான் முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப இமோஷனலா நான் ஆயிட்டேன். சரி இந்த படத்துல ஒரு பெரிய கனெக்ஷன் நடக்கும், இதை கண்டிப்பா எடுத்து செய்வோம், அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒண்ணு நான் சொன்னேன், நீங்க கதை எழுதிட்டீங்க, நீங்களே பண்ணுங்க, நீங்களே வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஹெல்த் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு தெரியல சுச்சுவேஷன், நீங்க டைரக்ட் பண்ணுங்க, நான் இணை இயக்குனராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு நான் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சேன், படத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ படம் ஷேப் அப் பண்ணிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல போன மலேசியால பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து எனக்கு நம்ம பாலா பிரதரும் ஹரி உத்ரா சாரும் பழக்கம். ஸோ அவங்க கிட்ட இதை பத்தி பேசும்போது, இந்த படத்தை அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு பேசும்போது ஒரு கனெக்ஷன் தான், கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான். அவங்க உள்ளுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து பயணிச்சு இந்த படத்தை இப்ப முடிச்சு, இப்ப என்னோட ஒய்ஃப் அப்புறம் நல்ல நண்பர்கள் 2 பேரு, ஒரு 2 கண்கள் மாதிரி எனக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே டெஃபினெட்லி தமிழ்நாட்டுல இந்த படம் உங்க முன்னுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது, அது சாத்தியமே இல்லை. எல்லாமே இவங்களுடைய பேரன்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு சில ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம் மலேசியால. பிகாஸ் என்னன்னா டைரக்டா ஆடியன்ஸ்ட போயிட்டு நம்ம ரிவ்யூஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில பண்ணும்போது அப்ப எங்களுக்கு கிடைச்ச ஒரு நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவா கிடைச்சிச்சு. ஸோ அதுல ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூ வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன். என்னன்னா ஒரு அங்கிள் எனக்கு கால் பண்ணிட்டு சொன்னாரு, ஐயா உங்க படம் பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்க கேட்டு நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்றேன், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னாரு. சொன்னேன், சரி அங்கிள் சொல்லுங்க அங்கிள், ரொம்ப சந்தோஷம், படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இல்லையா இந்த படத்தை பார்த்துட்டு என் மனசுல தோணுனதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னாரு. சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா என் லைஃபை கொஞ்சம் நான் மாத்திருப்பேன், என்னுடைய கல்யாண வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப கொஞ்சம் ஆச்சரியம், என்ன சொல்றாரு அங்கிள் அப்படி அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கல, பட் அவங்களோட ரிவ்யூ அப்படி வரும்போது அப்புறம் அவர் சொன்னாரு, உங்க படத்துல வந்து ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. என்ன அங்கிள் அப்படின்னு கேட்டேன். விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது எப்படி சொல்ல வரீங்க அங்கிள் அப்படின்னு. அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு, காம்ப்ரமைஸ் அண்ட் வின், நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து உங்க படத்துல நான் ஒரு மெசேஜா நான் பார்க்கல, பட் அதுல இருந்து நான் அதை அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்றீங்க அங்கிள் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இப்ப நம்ம 2 குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்க போயிட்டு சாக்லேட் கொடுக்குறீங்க, ஒரு சாக்லேட் தான் இருக்கு, அப்பாட்ட வந்து கொடுக்கும்போது அப்ப 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வேணும் உனக்கு வேணும் அந்த சாக்லேட்டை வந்து அந்த பையனுங்க 2 பேரும் சண்டை போடும்போது அப்பா சொல்றாரு, அரைச்ச ஒரு ஆள் சாப்பிட்டுருங்க அப்படின்னு. ஸோ அப்ப என்ன நடக்குது, அந்த அண்ணன் வந்து சரி தம்பிக்காக இந்த சாக்லேட் நான் கொடுக்குறேன், பரவாயில்லையா நீ சாப்பிடு, அண்ணனுக்கு வேணாம் நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த சாக்லேட் எடுத்துட்டு போய் அந்த தம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்துட்டு, இல்லை நான் பரவாயில்லண்ணே இந்த சாக்லேட் நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அவர் ஏன் அப்படி அந்த விளக்கத்தை சொன்னாருன்னா, அவர் ஆக்சுவலி சண்டை போடல, அந்த பையன் வந்து சண்டை போடல, சாக்லேட்டை புடுங்கல, அதுக்காக போய் ஃபைட் பண்ணல, அவர் கொடுத்ததுன்னா விட்டு கொடுக்குறாரு. ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கும் போது ஒரு விஷயம் நம்மளுக்கு திரும்ப கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி தான் தம்பி வந்து பரவாயில்ல நீயே சாப்பிடு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த சாக்லேட் அவர் ஜெயிச்சிட்டாரு.
சாக்லேட் அவர் சாப்பிட்டாரு. ஸோ அந்த கரு தான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப நிகழ்ச்சி ஆயிருச்சு, ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. படத்தை இந்த ஒரு மெசேஜை வந்து ரொம்ப அழகா ஆடியன்ஸ் பாக்குறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரிலேட்டபிளா ரொம்ப கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படத்துல. ஸோ அதுக்கான முயற்சியில தான் நம்ம ஈடுபட்டிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து கண்டிப்பா அவங்க தான் பண்ணியிருக்கணும், என்னுடைய ஒய்ஃப் தான் பண்ணியிருக்கணும். பட் அந்த பிரெக்னன்சி பீரியட்ல அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், அந்த வழியை எப்படி அவங்க வந்தாங்கன்னு. அதனாலதான் அந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்ல, இந்த படம் கண்டிப்பா நீ தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, கண்ணீரா 2 வந்து ஒரு கதை நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்க கேக்குறீங்களா அப்படின்ட்டுன்னு. அதை கேட்டோடனே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு, ரொம்ப சந்தோஷமாயி கேட்டேன் கதையை. ரொம்ப ஒரு பார்ட் 1க்கு ஒரு ஈக்குவலான ஒரு கதை எழுதியிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த வாட்டி நீ தான் டைரக்ட் பண்ணணும், நீ தான் இந்த படத்தை செய்யணும், இது வந்து ஒரு கட்டளை மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த டைம்ல தான் வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் மீட்ல பேசிட்டு இருந்தோம், நான், பாலா சார், அப்புறம் அரியுத்ரா சார். அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, பிரதர் ஒரு ஒரு சீக்வல் ரெடி பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு 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 படம் ஒரு பார்ட் 1 வரும்போது பார்ட் 2 உடைய அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படும் போது அந்த ரீச் வந்து மக்கள்கிட்ட இன்னும் அதிகமா போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க தைரியமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் நான் ஒரே டைம்ல இந்த 2 இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பின்னாடி தட்டி கொடுத்து போய் பண்ணுங்க, இந்த படத்தை முடிங்க, தமிழ்நாட்டை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க இருக்கோம், நாங்க தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் நின்று இந்த ஈவென்ட் இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்க. இந்த 6 மாசமா அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த அந்த கேப்ல தான் நாங்க பார்ட் 2 வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அதுவும் இப்போ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா எங்ககிட்ட இருந்து மோஃபோ ப்ரொடக்ஷன், அரியுத்ரா சாரோட உத்ரா ப்ரொடக்ஷன் 2 பேரும் இணைந்து 2 படம் கொடுப்போன்ற நம்பிக்கையோடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்களையும் வாழ வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஊடக நண்பர், பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை கொடுத்துட்டு என்னுடைய இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கண்ணீரா, நீரா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர். அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதாநாயகன் வைத்திருக்கிறாரு, அதான் கண்ணீரா. நான் பசங்க வெறும் கண்ணீரா அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் வந்து நீரை சொல்றாங்க அவ்வளோ இருக்கு, அதான் டெய்லி பார்த்துட்டு இருக்குமே. அது ஒரு டைட்டில் கொஞ்சம் புதுசா இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, மனைவி கதை எழுதி கணவன் இயக்கி இருக்கிறாரு, அது புது விஷயம். கணவன் இயக்குறதுக்கு ஒத்துக்கிட்டது ஓகே, அவர் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. நிறைய பேருக்கு பயப்படுவாங்க, சினிமாவுக்கு விடுறதுக்கு பயப்படுவாங்க. அதில் இயக்குனர் அனுமதிக்கிறது வேற, கதாநாயகனா வேற அனுமதிச்சிருக்காங்க. இல்லை இங்கேயே இந்த சொன்னீங்களே விட்டு விட்டு கொடுக்கறது, அது இங்கேயே ஆரம்பிச்சு உங்களுக்கு லைஃப்லயோ இதுலயே ஆரம்பிச்சு. என் கதைய இல்லை கௌசல்யா அவங்க பேரு, ஆமா கௌசல்யா கதையை அவங்களே இயக்கி இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்க இல்லை நீங்க இயக்குங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்போ அடுத்து செகண்ட் பார்ட், அதான் செகண்ட் பார்ட்ல வந்து இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் படம் நான் இயக்கிட்டேன், 2வது படத்தை நீ இயக்கிறேன்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் போகும்போது 2வது குழந்தை ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் போகும்போது 3வது குழந்தை ரெடி ஆயிரும்ல. ரொம்ப அவர் ரொம்ப ஆர்வம் இருக்காரு ரோபசங்கர், என்ன அவர் வந்து அதனால செகண்ட் பார்ட் போகும்போது 3வது குழந்தையும் ரெடி ஆயிடணும். கண்ணீரா காதல் கதை. நம்ம தமிழ் திரையுலகில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிருச்சு, ரொம்ப அதிகமாக வர்றதே இல்லை இப்போலாம். ஆமாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் வந்து 6 படம் காதல் கதையாக தான் இருக்கும். 4ல் 1 குடும்ப கதையாக இருக்கும், ஒன்று த்ரில்லராக இருக்கும்,
2 அடி கமர்ஷியல் அப்படி இருக்கும். இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடி வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், கத்தி குத்து, ரேப்பு, பல ஐட்டம் போயிட்டு இருக்கு. காதல் கதையே அபூர்வமா போச்சு. அந்த நேரத்தில் ஒரு காதல் கதை ஒரு படம் வருங்கும்போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கதை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆயிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் 25-30 படம்லாம் காதல் படம் தான். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே தலைவர் ஆயிட்டாரு. அது மாதிரி அஜித் சாரும் அப்படித்தான். பிகினி அவரும் 20-25 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேற ரேஞ்சில் போயிட்டு இருக்காரு. ஆனா எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்குலாம் எவருக்கு படமா அன்பேவா முழுக்க லவ் ஸ்டோரி. அது மாதிரி நடிகத்திலும் சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் படம்னா வசந்த மாளிகை, அது லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பு இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளால முடியலைங்கும் போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ணிட்டான் ட்வீட் போறாங்க போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே, நம்ம நினைக்கிறோம் முடியல, ஒருத்தன் நினைச்சிட்டு ட்வீட் போடுறான். ஆமா, இப்ப அதுக்கும் இல்ல, இப்ப நம்ம கஞ்சக்காரத்தை நினைக்கிறோம், கொலை கொண்டு நினைக்கிறோமா? ஆனா இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதில் இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி, கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி, நல்ல வேலை ஆர்டர் விசாரிச்சு இங்கே வச்சிங்களே, நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயே ரிலீஸ் பண்ணிக்கிறாம. ஒரு தமிழ் படம் மலேசியா படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வாகை பிடிச்சதா இருக்கட்டும், உத்தரா பிரசன் சார்பாக அவர் பேசும்போது இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆளுங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க. சிறிய படங்கள் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆள் வர மாட்டேங்கிறாங்க, படத்தை முடிச்சாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை, இன்னைக்கு சிறு படங்கள் பண்ற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்கள் தான். இதுக்கு எங்கே விட, எங்கே தவறு, இதுக்கு என்ன ஒரு முடிவு, ஏகப்பட்ட கேள்வி. நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல. ஏன்னா இப்போ தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டருக்கார குறை சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, சின்ன படத்தை போட்டா தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க, 10 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்றாங்க. எந்த பக்கம் நியாயம்னு யோசிக்கணும். அது வந்து ரெண்டுமே உண்மைதான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலைங்கிறது உண்மைதான். சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க, அவங்க தேட்டருக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனா ரெண்டுமே குறை தான். திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை. அப்ப இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அங்கேயும் யோசிக்கணும். நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது. மக்களை தியேட்டருக்குள்ள கொண்டு வரணும், அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும், இயக்குநர்கள், நடிகர்கள்லாம். இப்போ இயக்குனர்லாம் ஒரு டெக்னீஷியன் தான், படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு தான் சவாலாக இருக்கு. அப்போ ப்ரொடியூசர் தான் இதை யோசிக்கணும். ஏன் வர மாட்டேங்கிறாங்க, என்ன சிக்கல், எதுக்கு உள்ள வர பயப்படுறாங்க. ரேரா, ஏதாவது ரேரா ஒரு படம் 2 படம் தான் ரேரா ஓடுது. அது கூட சின்ன படமா இருக்கும், அது பெரிய கம்பெனிக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் நிறைய தியேட்டர் இருக்கும், அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது. சமீபத்தில் ராஜன் சார் இதில் பேச முடிக்கணும். ராஜன் சார், ராஜன் பேசுறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தியேட்டர் கிடைக்கலைங்கிறது ஒன்று. இப்போ தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாங்க, யாரும் ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடிச்சு
தியேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நாள் நீங்கள் 50 டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்கிறாங்க. நம்மளும் படத்தை எடுத்து நடிகை சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தியேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும். பிடிச்சிருக்குதா வேலை? அது எப்படி 50 டிக்கெட் 50 ஆள் உள்ள அனுப்பணும். என்ன வேலை கடைசி புதுசுக்கு என்ன வேலையை போச்சு? இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலையை போச்சு கடைசியா தேட்டரில் போய். இல்லை பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கு. இது நானும் பேசிட்டு இப்போ உதயகுமார் சாரும் பேசி ராஜன் சாரும் பேசிட்டு இது பேசிலேயே போகிற விஷயமே இல்லை. இதுக்கு தீர்வு வேணும். நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும், இயக்குநர் சம்பளத்தை குறைக்கணும், டெக்னீஷியன் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் செலவு குறைக்கணும். இது மட்டும் இல்லையே ப்ரொடியூசருடைய சூழ்நிலை. இது மட்டும் இல்லையே. நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், செலவு குறைப்போம், எல்லாம் ஒத்துழைக்கணும். நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ஓகே, ஒத்துக்கிட்டதை எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே. இது இல்லை பிரச்சனை. இப்போ ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை, ரிலீஸ் பண்றதும் பிரச்சனை. அதான் போராட்டம். நீ படம் பண்றது ஈஸி, பணம் இருந்தா படம் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்றதா இன்னைக்கு முடியல. தியேட்டர் எங்க இருக்கு? யார் கையில இருக்கு? யார் ஆக்கிரமிச்சிருக்கா? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இல்ல கிடைச்சாலும் கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது? அதான் இப்ப நான் கேட்ட கேள்வி. மக்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஒண்ணு, நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாம இது இல்லாம எடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களா? அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. 4 சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பயப்படுறான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சார். இன்னைக்கு டிக்கெட் விலை சொல்றான், அதெல்லாம் இல்ல. ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம், இன்னைக்கு நேரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு படம் 3 ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ள, அதுக்கு முன்னாடி 1 ஹவர், பின்னாடி 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும். படம் தேட்டருக்கு போறேன் தான். அப்ப நான் இன்னைக்கு 6 மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தா இருக்கணும். அதான் முக்கியம். அப்படி ஒர்த்து இல்லைங்கிற பட்சத்துல உள்ள வரமாட்டேங்கிறான். அப்ப நிறைய விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு அதுக்கப்புறம் உள்ள வரான். அப்ப பெரிய ஸ்டாருங்கிறதுக்கு எங்க தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையா போச்சு. நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேங்கிறது அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு போதை. அப்ப அதுலதான் தப்பிக்கிறாங்க. பெரிய படம் தப்பிக்கிறது எங்கன்னா இந்த போதையில தப்பிச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ அது போய் கூஞ்சுறாங்க, 2-3 நாளும் போய் பாத்துறாங்க. அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை. சின்ன படங்களுக்கு தான் மக்கள் இது நல்ல உடம்பா போய் பார்க்கலாமா, இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்கறது ஒர்த்தா, இதுக்கு 6 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது ஒர்த்தாங்கிறது எங்கே பண்றாங்க? சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி. பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க. அப்ப சின்ன படத்தை காப்பாத்துறதா இன்னைக்கு நம்மளுடைய வேலையா இருக்கணும். மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி? டிக்கெட் விலையில அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தியேட்டர் ஒதுக்கணும். 20 ரூபா பாப்கார்ன்லாம் இன்னைக்கு 150 ரூபா 200 ரூபா விற்கிறாங்க. தியேட்டருக்கு குழந்தைய கூப்பிட போறது, படம் பார்க்கறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் குழந்தையோட தியேட்டருக்கு போறது பயப்படுறாங்க. இப்போ உள்ள போயிட்டா இன்றுள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும். பெரியவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருந்தா திருப்தி, இல்லைன்னா திருப்தி இல்லை. குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை. தியேட்டருக்கு போனா ஏதாவது வாங்கி சாப்பிடணும். நீ வாங்கி கொடுக்காம வந்தா அது எவ்வளவு காவியமா இருக்கட்டும், அதுக்கு டல்லு தான். அப்ப அதுல வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னா இருக்கும், கூல்ட்ரிங்ஸா இருக்கட்டும், பப்ஸா இருக்கட்டும், அது விலை என்ன? இன்னைக்கு வியாபாரம் வேற, கொள்ளடிக்கிறது வேற. 30 ரூபா பொருளை 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம். 30 ரூபா பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை, பகல் கொள்ளை. அப்ப இந்த கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை. 30 ரூபா பொருளை நீ தியேட்டருக்குள்ள போனா 300 ரூபா கொடுத்தினா நீ மக்கள் கொள்ளடிக்கிற. மக்கள் யார் அனுப்பியிருக்காங்க? மக்களை போய் கேண்டீன் போய் அடிக்க முடியும்? இதுக்கு பொறுப்பு அரசாங்கம். ஒரு காலத்துல ஏர்போர்ட்ல தான் டீ 100-150 ரூபா இருக்கும். ஏர்போர்ட்ல தான் ஒரு பப்ஸ் பார்த்தா 50-60 ரூபா 100 ரூபா ஆகும். இன்னைக்கு ஏர்போர்ட்டை விட
தியேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி. அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு எதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணும்ல? இதையும் கண்காணிக்கணும். ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்ல விற்றா 150 டிக்கெட்டை 200 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ விற்றா அது பிளாக் டிக்கெட், சட்டப்படி குற்றம். கரெக்ட் தானே? அப்போ 100 ரூபா 30 ரூபா பாப்கார்னை நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றா சட்டப்படி கரெக்டா? தப்பு தானே? அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நிர்ணயம்? அதுக்கு நீ வெளியில் ரோட்டுகளில் போட்டால் ஒரு 10 ரூபா லாபம் வை, ஒரு கொஞ்சம் ஏசி ரூம்ல அது மாதிரி வச்சா 20 ரூபா 20 ரூபா லாபம் வை. தேட்டரா மாலா ஒரு 30% வை, 20% 30, அதான் 30ங்கிறது 300 ரூபாய்க்கு எங்கே இருக்கு? இதனால ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஆராயணும். நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா தேட்டருக்கு வர முடிக்கிறான்னா நம்ம வர வச்சு அவனை போட்டு கொண்டு வரோம். அவனை போட்டு எதை எடுத்தாலும் அவன்ட்டு கொள்ளை அடிக்கிறோம். கார் பார்க்கிங் கொள்ளை, கேண்டீன்ல ஏதாவது கொள்ளை. இன்னைக்கு இவங்களாம் பேசும்போது அப்போ வாகை குடிசர் அவ்வளோ சந்தோஷமா பேசிக்கிறோம்ல, சின்ன பிள்ளை குடிசர். ஏன் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து வருத்தத்தோட பேசுறாருன்னா இதெல்லாம் நம்ம வந்து தியேட்டருக்காரங்களை குறை சொல்றதும் தப்பு, மக்களை குறை சொல்றதும் தப்பு. தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால. அதை ஆராய்ச்சி பண்ணணும், மக்களை உள்ள கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை பண்ணணும். நாங்கள் இடையில கேள்விப்பட்டதான், பிடிச்சி வந்து நீங்க 50 டிக்கெட் 5 நாளைக்குள்ள அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம்? இதெல்லாம் ரொம்ப வேதனை கேட்கும்போது. நம்ம கண்ணீரா அவங்க மலேசியா வந்து படத்தை அவர் எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. உன்னுடைய ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகி உன்னுடைய லாபம் அடைஞ்சிரும். அதுக்கான உத்தரா ப்ரொடக்ஷன் வந்து அதில் வாங்கியிருக்கு. அவங்க வந்து அவங்க அணுவும் இருக்காங்க, இப்போ அணுவும் இருக்காங்க சார். சில இதில் அணுவும் உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்களுக்கு நேரம் தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது, 6 மணி தேட்டர் பிடிக்க தெரியும். சிலருக்கு எதுவுமே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றணும்னா மக்கள் உள்ள வர்றதுக்கான நம்ம முயற்சியை பண்ணுவோம். அதுக்கான நம்ம தயாரிப்பாளர்கள் அதுக்காக யோசிக்கணும், அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு. அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு, அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு. டிக்கெட் ரேட்டும் சரி எதா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ற பொறுப்பு அரசாங்கம். எதாவது சரியா இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாதான் மக்களும் கொஞ்சம் உள்ள வருவாங்க. கண்ணீரா படம் வெற்றி அடைந்து கண்ணீரா 2வது பார்ட்டு அது சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆமா, நல்ல ஒரு விட்டு கொடுக்குறது சொன்னீங்க, அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே. ஒரு மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், நம்ம மனைவி விட்டு கொடுக்கூடாதும்பாங்க. அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி இந்த உங்க லைஃப்ல நம்ம நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க. கதையை கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் எதை வேணா கொடுக்கலாம், கதையை கொடுக்க மாட்டாங்க, கதையை கொடுக்க மாட்டாங்க, கதையே கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்க சந்தோஷத்துக்கும் என்ன தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா 1 கண்ணீரா 2 அதுக்கு ஒரு வேற டைட்டில் 2 முடிச்சுங்க. 3 இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது, இப்போ 2 தாங்க மாட்டேங்குது. இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும், தொடங்கி ரிலீஸ் பண்ணுங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணீரா படத்தை வாழ்த்த வந்திருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மனம் நிறைந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற ஆருயிர் தம்பி மிகச்சிறந்த இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, என் அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்து வாழ்த்திய அருமை சகோதரர்களே, படத்தின் கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பிலும் சம்பந்தப்பட்டவர், மொத்தத்துக்கும் சொந்தக்காரர் கதிரவன் அவர்களே, அவரை படமெடுக்க தூண்டி குழந்தை எனும் கரு உருவாக்குவதை விட
இந்த கதை எனும் கருவை உருவாக்கி அதை தன் கணவனே இயக்க வேண்டும், அவரே கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று அனுமதித்த அருமை சகோதரி கௌசல்யா அவர்களே, கௌசல்யான்னு சொல்லும்போது கதை வசனம் மட்டும் எழுதியில்ல, கோ டைரக்டரா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அண்ட் கவிதை பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆக இவர் டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர், இது இருவரும் இறைவனால் தந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதை போல இது ஒரு கலைக்கழகம், திரைக்கலைக்கழகம். கணவன் மனைவி ஒத்து இப்படி படம் பண்ணியிருப்பது உலக அதிசயம். முதல்ல டைரக்ட் பண்ணவே முன்னாலாம் அனுமதிக்க மாட்டாங்க, சினிமாவுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த காலத்துல பெண்கள் சினிமானா அவ்வளவு பயம், ஆண்கள் கெட்டுடுவாங்க, சினிமா கெட்டது, சினிமாவை யாரும் போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க தடுத்த காலம் ஒன்று. பிறகு நடிக்க அனுபவித்தார்கள், இயக்குவதற்கு அனுபவிப்பாங்க. ஏன்னா முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம் இயக்கம், சிறப்பு வாய்ந்தது. பிறகு அதுக்கப்புறம் தான் நடிக்க அனுபவித்தார்கள். அதுவும் ஹீரோ நடிக்கணும்னா அடுத்த பெண்களோட தொட்டு தடவி பாடல், ஆடல், பாடல், காதல் என்பதெல்லாம் இருக்கிற எந்த மனைவியும் போலியாக செய்தால் கூட நடிப்புக்காக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா கௌசல்யா அனுபவிச்சிருக்காங்க. நீங்க ஃப்ரீ ஆக்ட் பண்ணுங்க, இதே 2 பார்ட் எடுத்திருக்காங்க. ஆக அத்தனை திறமை வாய்ந்த அந்த பெண்மணி இருப்பதாலே கதிரவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். ஒரு ஆணுக்கு பின்னாலே, வெற்றிக்கு பின்னாலே பெண் இருக்கிறாள் என்று சொல்வதை போல இங்கே கதிரவனுக்கு பின்னால் அவர் மனைவி கௌசல்யா இருக்கிறார். உங்கள் குடும்பம் வாழ்க, உங்கள் கலை பயணம் வெல்க. அதுவும் தமிழ்நாட்டை நம்பி ஒரு தமிழ் படம் பண்ணிருக்கீங்க இல்லையா, மலேசியாவிலிருந்து படம் பண்ணி தமிழ்நாட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன், படம் ரிலீஸ். ஏற்கனவே மலேசியாவில் படம் நடிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதை தமிழ்நாட்டை, அது மட்டும் இல்ல, 2 பேருமே பேசும்போது அருமையான தமிழ்ல பேசுறாங்க. நீ இங்க பார்த்தீங்கன்னா தமிழை இங்கிலீஷ் கலக்காம பேசுறதே இல்லை. போன வருஷம் மட்டும் இங்கிலீஷ் டைட்டில் வந்த படங்கள் எத்தனை இருக்கும் யோசித்து பாருங்க. டைட்டில் இங்கிலீஷ், பெரும்பாலும் அது ஒரு நாகரிகமா இப்போ தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆங்கில டைட்டில். இந்த படத்துக்கு பேர் கண் நீரா, கண்ணில் நீரா இல்ல பெண்ணின் கண்ணினுடைய நீரா, சோகத்தால் காதல் ஃபெயிலியராக கண்ணீர் வடித்தாளா என்பது கதையில பார்த்தா தெரியும். கண் நீரா. ஆனால் சொன்னார்கள் ஹீரோயினி பெயர் நீரா, அவள் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது, பார்த்தால் தெரியும். ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலம் தொடர்ந்தே ஒரு 10-15 ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட நாங்கள் எல்லாம் ரத்த கண்ணீர், பெற்றவர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்ணில் இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை, செந்நீர் ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம், அது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரித்து விட்டது. இது ஆட்சி கோளாறா, காவல்துறை கோளாறா, மக்கள் கோளாறா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது. காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது. பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பாலியல் பலாத்காரம். இங்கே வில்லிவாக்கத்திலே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண், அந்த குழந்தைய 7-8 பேர்
எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். மனிதன் வாழ்கிறான் இங்கே. எல்லோரும் அல்ல, நம் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும். அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள். தாய் என்றால் தெய்வம். அப்படிப்பட்ட பெண் இனத்தை, குழந்தைகளை 8 வயசு 10 வயசு குழந்தைகளை, கல்லூரி பெண்கள், ஒரு நாய் கஞ்சா அடித்து விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் என்ற பெயரில் கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது ஒருதலை காதல். அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது, அவ பார்த்தது கூட இல்லை. இவனா ஒருதலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல்னோ இல்லைன்னா கத்தியால குத்திடுறான், திராவம் வித்துறான். அநியாயம், அநியாயம் நடக்கிறது. யாரோ சிலர் தான், எல்லோரும் அல்ல. இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டிவிட்டது என்பதெல்லாம் போலி. இது தனிமனித ஒழுக்கத்தை சார்ந்தது. சட்டம் ஒழுங்கு கட்டிவிட்டது என்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இழப்புகள் வரும்போது சட்டம் ஒழுங்கு கட்டிவிடும். ஆனால் இது கூட நடக்கக்கூடாது. இது இப்படி எல்லாம் சொல்லிதான் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக்க வேண்டியதா இருக்கு. கண்ணீராவா கண்ணீரா? இங்கெல்லாம் கண்ணீரா தான் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் பேசிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக பேசிய அண்ணன் ராஜன் அவர்களுக்கும், என் அன்பு சகோதரர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான கதிர் ரவன் இல்ல, கதிர் ரேவன். அப்படியா? ஏதோ ஜோசியம் பார்த்து வச்சிங்களோ? சரி, கதிர் ரேவன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் கௌசல்யா அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பா பேசுனீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். மற்றும் தம்பி இயக்குனர் அவர்களுக்கும், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர், அவர் தம்பி பேர் எனக்கு கத்தி படத்தோட இல்லையா, கத்தி தானே தம்பி, நல்லா பேசுனீங்க. ரொம்ப சுருக்கம் பேசினேன். அண்ணன் தயாரிப்பாளர் நல்லா பேசினாங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். வரும்போது ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்தது. ஒரு பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. மிக சிறப்பாக இருந்த அந்த பாட்டும், அதுல நடித்திருந்த கதாநாயகன், அது இன்னொரு கதாநாயகன், 2 கதாநாயகிகள். அதுல எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தா, எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தும் கெட்டு போகல, எந்த கதாநாயகன் விட்டு கொடுக்காம இருந்தான் அப்படின்றது இந்த கதையில பார்த்தாதான் தெரியும். முழு படம் பார்த்தாதான் தெரியும். சிறப்பா இருந்தது. மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் யூ. எதுக்குன்னா, எனக்கு யாருன்னே தெரியாது. இவர் ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் படம் எடுத்திருக்கிறாருன்னு தான் நினைச்சேன். மலேசியாவில் இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதலாக பார்க்கிறேன். மலேசியா திரைப்படம் இது கை தட்டலாம். எல்லாம் தூங்கி வழியாதீங்க. என்னப்பா பிரஸ் தூங்குறாரு? எந்திரி கண்மணி, நீதான் கொஞ்சம் நேரம் உட்கார, நான் பேசுறேன்ல. அப்புறம் என்னுடைய அருமை தம்பி முன்னாள் ரோபோ சங்கர், இந்நாள் பீப்பாய் சங்கராக மாறிவிட்ட என் அன்பு தம்பி அவர்கள். என்ன தம்பி, திருப்பியும் ரோபோ சங்கராக மாற வாழ்த்துகள். அவரும் சிறப்பா அழகா சிறுசா பேசினாலும் அதுல ஒரு பெருசா ஒரு விஷயத்தை வச்சு பேசினாரு. ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல 2 ஹீரோயின். அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி. அந்த என்ன முதல்வரி நினைவோவா கனவே அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டியூன் இஸ் பியூட்டிஃபுல். ரியலி என்னுடைய முதல் வாழ்த்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்றேன். 2வது இயக்கம் சிறப்பா இருந்தது.
பார்த்த உடனே ஒரு புதுசா ஒரு இயக்குனர் எல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் உங்க துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அவங்க முதல் படத்துல நான் பாட்டு எழுதினேன், அந்த படம் முடியும் போது நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க பாட்டு எழுதியே உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கவிதைக்கு அடிமையாயிட்டீங்க. கரெக்டா? இவர் டியூனுக்கு ஏதோ டியூனுக்கு நீங்களா டியூனு? அந்த டியூனுக்கு சரி, உங்க டியூனுக்கு அவங்க டியூன் ஆயிட்டாங்க. ஆக முதல் படத்தோட முடிவிலேயே இவங்க காதல் பிறந்திருக்கிறது. ரெண்டாவது படம் தொடங்கும் போது இதானே, ரெண்டாவது படம் துவங்கும் போது ஒரு நல்ல சென்டிமெண்ட் சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப டச் பண்ணுச்சு ரியலி. பிகாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தை பிறப்பதற்கு சில தாமதம் என்ற சொல்ல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அந்த பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன். அதனால சொல்ல அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் எஜமான். அதனால உங்கள் மனைவி மாதிரி என் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும், அதை தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார். அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க அவங்க. நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல. அதனால நிச்சயமா இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இது என்னன்னா, உங்களுடைய ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நிச்சயமா இந்த படம் வெற்றிய ஒரு சான்றாக இருக்கும். ஏன்னா அதுதான் சான்றாக இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது இயக்குனர் எடுத்த மாதிரி இல்லை, ஒரு நிறைவான மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. அதுக்காக தான் நான் சொல்றேன். முழு படமும் பார்க்காம என்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கண்ணெல்லாம் நீராவையே சுமந்து கொண்டிருக்கிறது, அதான் உங்க கதை. அந்த நீரா உங்களை சுமந்தாலா என்றது எனக்கு தெரியாது. அந்த நீராவை எதற்காக விட்டு கொடுத்தீர்கள் என்றும் தெரியாது. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி, நம்ம தம்பி சொன்ன மாதிரி, உங்கள் துணைவிக்காக நீங்கள் விட்டு கொடுத்தது, உங்களுக்காக உங்க துணைவி விட்டு கொடுத்தது, அந்த ரெண்டு இருக்கு பாருங்க, அது நிச்சயமா ஒரு சக்சஸ்ஃபுல்லான எலிமெண்டா தான் இந்த படத்துல உங்களுடைய உணர்வுகளும் இதில் கலந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது கொஞ்சம் டஃப்பான படமா தான் இருக்கும், நம்ம சும்மா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஏதோ விஷயம் இருக்கும். பொதுவாகவே எல்லாரும் சொன்னாங்க, மலேசியா அண்ணன் சொன்னாரு, மலேசியாக்காரங்கன்னா நம்ம சரியா கவனிக்க மாட்டோம். யார் சொன்னது? இன்னைக்கும் என்னுடைய மலேசியா நண்பர்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிடுவாங்க. நான் எல்லா ப்ரோக்ராமையும் விட்டுட்டு அவங்கள வரவேற்பேன். அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம கவனிப்போம். தமிழர்களோட பண்பாடு. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மலேசியாவில் இல்லை போல் இருக்கு. இந்த ராஜன் எங்க வந்தாலும் இப்படித்தான் ஒரு பிட்டை போட்டுருது. ஏன்? தமிழர்கள் தாங்க மரபு மாறாமல் என்ன இங்க இருக்கு. ஏன் இல்ல? நான் அப்படித்தான் இருக்கிறேன். நீங்க அப்படி இல்லை போல இருக்கு. அது நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. பாருங்க, அவன் தம்பி எப்போ வந்தாலும் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு கார்ல தூக்கி போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருப்பான். கரெக்டா? பாத்தீங்களா? கைத்தட்டுங்க. அதுக்கு பேரரசு மலேசியாக்காரங்கிட்ட பழக்கமே கிடையாது. அவர் வெளிநாடே போக மாட்டாரு பயந்துட்டு. அவரு விட்டுட்டு, நாங்க போகும்போது ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டோம், நானும் செல்வமணி விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக மலேசிய தமிழர்களுக்கு இணையாக இந்த தமிழர்களும் மலேசிய தமிழர்கள் பால் அன்பும் ஆதரவும் பாசமும் காட்டுபவர்கள் தான் என்பதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படித்தான் என்னுடைய நண்பர்கள். அதான் எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு. மலேசியாவில் இப்ப பிரசன்ட் எம்பி ஒருத்தர் எனக்கு தெரியும், ஒரு சின்ன தம்பி. அவர் பேர் என்ன? அவர் மந்திரி ஆயிருக்க வேண்டியது. அவர் எனக்கு தெரியும்.
அப்போ மந்திரியா இருக்காங்களே ஒரு லேடி, நம்ம தமிழச்சி, பினாங்கில இருந்து வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க இப்போ. அவங்கள இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எப்போ வந்தாலும் அண்ணே நான் வரேன்னே, நீங்க இருக்கீங்களாம்பாங்க, வாங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு ரூம் போடுறதுல இருந்து கார் அரேஞ்ச் பண்றதுல எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை தமிழர்கள் நிச்சயமா வரவேற்பாங்க. அது எல்லா அளவும் சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயமாக தமிழர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பார்கள். உங்க மலேசியாவில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொன்னீங்க, இந்த படத்தை போட்டு காட்டும் போது எப்படி அவங்க வந்து உங்களை நேசிச்சு அந்த உள்ளுணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உங்க படத்துல இருந்ததுன்னா அது அங்க சக்சஸ் ஆன மாதிரி இங்கேயும் சக்சஸ் ஆகும். அது டெஃபினட்டா. ஏன்னா கண்டென்ட் தான் இன்னைக்கு முக்கியம் ஒரு படத்துக்கு. ஆகவே நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு மிகச்சிறந்த கதையைத்தான் நீங்கள் ஏன்னா சொந்த காசு போட்டு படம் பண்றதுக்கு 2 இளைய தம்பதிகள் முடிவெடுத்திருக்கிறீங்கன்னா அந்த முடிவுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே உங்களுக்கு பிறக்க போற குழந்தை இல்லையா? அது ஒரு பிறந்துச்சு. அதான் அதுக்கப்புறம் இது அடுத்தது 3வது வேற, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கு முன்னாடி 1 தெரியாது. எனிவே அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் ரிசல்ட் வந்து உங்களை மிக மிக மகிழ்விக்கும் ஒரு ரிசல்ட்டா இருக்கும். ஏன்னா இங்க வந்து எல்லாம் சினிமா தியேட்டர் கிடைக்காது. அதுக்கு தான் என் தம்பி வந்து உண்மையை சொல்லி உடைச்சு விட்டா. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இப்பவும் சொல்ற, நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு தியேட்டருக்கு ஆள் வர்றாங்க. லப்பர் பந்துக்கு வரலையா? லப்பர் பந்துக்கு வந்தாங்க. எத்தனை சின்ன படங்கள் கேள்விப்பட்ட அப்புறம் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது வந்து 2 விஷயம் இருக்கு. அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பது பல வருஷமா வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். தியேட்டருக்காரங்க வச்சு செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இதை மாத்துறதுக்கு யாரு பண்ணணும்? நீங்க தம்பி சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு முனைப்பா ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமை இல்லைன்னா இந்த சினிமாவில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. இதே புரட்சி தலைவர் காலத்துல சினிமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா பிரச்சனை வந்ததே இல்லை. எவனாச்சும் பிரச்சனை பண்ணா சின்னவர்கிட்ட நியூஸ் போயிடும் அப்படின்னு உடனே எல்லாமே அடங்கிடுவாங்க. எந்த ஒரு தியேட்டர்லயாவது பிரச்சனை வந்திருக்கு? எந்த ஒரு படமாவது ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். குப்பை படம் கூட ரிலீஸ் ஆகும். புரட்சி தலைவர் காலத்தில் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த அரசியலும் சினிமாவும் 2 கலந்ததுனால வந்த பிரச்சனை தான். அரசியல்வாதிகளுக்கு சினிமாவுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. சினிமாவை ஒரு சுதந்திரமான காற்றாக சுவாசிக்க விட்ட வேண்டும். அதை தான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். ராஜன்னா இப்ப கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். என்ன ஆமா. சோ சினிமாவில் அரசியல் இருக்கலாம், அரசியல்ல சினிமா இருக்கக்கூடாது. அரசியல சினிமா இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்படி இருந்தப்பெல்லாம் படங்கள் சிறப்பாக ஓடி இருக்கு. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு அமைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். யார் டிஸ்ட்ரிபியூட்டர்? நீங்க தான். பாருங்க, வாங்க முன்னாடி உட்காருங்க. நீங்க இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ல எல்லாம் பின்னாடி உட்காந்து வச்சிங்கன்னா இப்படி எவ்வளவு தைரியமா. சாரி, இவருக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுங்க. தைரியமா நிச்சயமா இந்த படம் வெற்றி படமாக உங்களுக்கு வரும் என்று சொல்லி இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நீங்க மலேசியாவிலிருந்து வந்திருக்கீங்க. ஆனா நீங்க மலேசியாக்காரர் மாதிரி எல்லாம் இல்லை, நீங்க தமிழர்கள். எல்லாரும் சொல்றாங்க, நீங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. திரைக்கடலோடையும் திரவியம் தேடு. அது உங்க அப்பம் பாட்டங்கள் பண்ண காலம். அப்போ பிரிட்டிஷ்காரன் இங்கிருந்து கொஞ்சம் பேர்த்த தூக்கிட்டு போய் அங்க வேலை வாங்கிட்டு இருந்தான். அதுல செட்டில் ஆனவங்க பாதி பேர் தமிழர்கள். அங்க மலேசியாவிலும் மற்ற இந்தோனேஷியா அந்த மாதிரி தீவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்க வேலைக்காக நம்மளை கொண்டு போய் வச்சாங்க. அப்படியே பாரம்பரியமா அங்கேயே இருந்து பிறந்து வளர்ந்து அப்படியே குடும்பமா ரப்பர் தோட்டங்கள்ல வேலை செஞ்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்ட காலங்கள் அது. நீங்க
அங்க வந்து அனுப்பப்பட்டவர்கள் தானே தவிர நீங்க தமிழர்கள், நீங்க இங்க வர்றது உங்க உரிமை. யூ கேன் டேக் எ பிஓஐ கார்டு இல்லையா? நீங்க ஒரு கார்டு வாங்கிக்கலாம், இங்கேயே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம், இங்கேயே ஆதார் வாங்கலாம். உங்களுக்கு 2 குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அனைத்து மலேசிய தமிழர்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை கரெக்டா ஐடென்டிபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு குடியுரிமை இந்தியாவில் இருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். யார் சொன்னது உங்க வெளிநாட்டுக்கார மலேசியாக்காரன்? நீங்க தமிழரையா, எங்களை விட நல்லா அழகா தமிழ் பேசுறீங்க, எங்களை விட அழகா பாட்டு எழுதுறீங்க. ஆக சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் ஒரு சிறப்பு நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நமது அனைத்து பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இவங்க 2 பேர்த்த பத்தி எழுதுங்க, இந்த படத்தை பற்றி எழுதுங்க. இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அது ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.